நினைத்து அருளினார். நடந்தது. வானத்திலிருந்து தேவனுடைய மனிதர்களே வந்துட்டார்கள். லோத்து, லோத்து வெளியே வா, வெளியே வா, உன் மனைவி 2 பெண் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வெளியே வா. வந்துட்டாங்க. Run from here. Within a little movement, within a little movement, this Sodom Gomorrah town going to perish by the fire. Don't turn back. Don't look at back. Run from here. திரும்பி பார்க்காதே. இது ஒண்ணு கொஞ்ச நேரத்தில் இந்த பட்டணம் நெருப்புல அழிய போது, வானத்தை பாரு, மேல பாரு, அக்னி இறங்குது, ஓடு, திரும்பி பார்க்காதுன்றார். இது எல்லாம் எப்படி நடந்தது? ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு அவரை நினைத்ததனால. என் தாசன் ஆபிரகாம், அவன் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் அற்புதமாக செய்தார். உங்கள் ஜெபத்தை கேட்டு, உங்களை நினைக்கிறதுனால உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அநேகரை அழிவு நின்று தப்புவிப்பார். நோ டவுட், தப்புவிப்பார். இதை மறக்கவே கூடாது. கடைசியாக யாத்திராகமம் 2:24 சொல்லுகிறது, தேவனாகி கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை நினைத்தார். அவர்கள் அங்கே படுகிற பாடுகளை நினைத்தார். இஸ்ரவேலர் இருக்க வேண்டிய இடம் கானான். ஆனால் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில், பார்வோனினுடைய கஸ்டடியில அடிமைகளாய் கிடக்கிறார்கள். எங்களை ரட்சிக்க ஒரு ரட்சகனை எழுப்பேன் என்று சொன்னீரே, தேவனாகி கர்த்தாவே எங்கே, இன்னும் வரலையேன்னு கேட்கிறாங்க எல்லாரும். அவர்கள் பெருமூச்சை கூட கேட்டாங்க. பெருமூச்சு விட்டுக்கிறீங்களா? வெளியில சொல்ல முடியாத அப்படியே மூச்சு விடுவாங்க. அதுதான் பெருமூச்சு. பெருமூச்சை பார்த்தார். அவர்களுடைய அந்த வேதனையை, அடிமைத்தனத்தை தேவனாய் கர்த்தர் நினைத்து விடுதலையை கொடுத்தார். அதற்குதான் மோசேயை எழுப்பினார். ஆரோனையும் மோசையும் சேர்த்து அனுப்பினார். நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. நான் விட்டா சாயந்தரம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் சகோதரி ஜாஸ்மின் அவர்கள் சொன்னபடி 15 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. முதலாவது என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் நினைத்து புதிய வாழ்க்கை தந்தார். இரண்டாவது, ஆபிரகாமை நினைத்து அவன் உறவினராகிய ஒரு குடும்பமாகிய லோத்து குடும்பத்திற்கு விடுதலை, அதாவது அழிவு நின்று தப்புவித்தார். மூன்றாவது, இஸ்ரவேலருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை நினைத்ததனால விடுதலை கொடுத்தார். அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு சமுதாயம் பாவ அடிமையில் இருக்கு. பாவத்திற்கு அடிமை, குடிக்கு அடிமை, விபச்சாரத்திற்கு அடிமை, வேசித்தனத்திற்கு அடிமை. அடிமைப்படுத்தப்பட்ட மக்களை விடுவிக்க அந்த காலத்தில் மோசே ஆரோனை அனுப்பினது போல இப்போ உங்களைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். நீங்க தான் விடுவிக்கணும். முதலாவது ஜெப ஊழியம் செய்யுங்கள். அதை நீங்கள் செய்கிறீர்கள். எனவே தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். I want to pray for you. Lord reminds us, He will bless us. அப்பா, அன்பு பிள்ளைகளை ஒரு விசை நினைத்தருளும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நீரே தாரும். சகல தேவைகளை சந்தியும், அற்புதம் செய்யும். தேவனே, மனம் இறங்கும். இந்த செய்தியை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில, குடும்பத்தில, உள்ளத்தில ஒரு விடுதலை. என் அன்பு பிள்ளைகளை ஒரு விசை நினைத்தருளும், ஆசீர்வதியும். சகல நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், சரீரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகம், பல ஜீவன், குடும்ப ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நீரே தார். ஹல்லேலூயா, glory be to God. உம்முடைய கரம் பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. அடிமை தம்முடைய பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.